அரசியலுக்கு வந்துவிட்டால் எதையும் தாங்கக்கூடிய காண்டாமிருகத்தின் தோல் இருக்க வேண்டுமென மத்திய அமைச்சர் எல்முருகன் தொடர்ந்த வழக்கில் முரசொலி அறக்கட்டளைக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை வழங்கியுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டில் வேலூரில் நடைபெற்ற கூட்டத்தில் அப்போதைய தமிழக பாஜக தலைவராக இருந்த எல்முருகன் பஞ்சமி நிலம் குறித்து பேசியது குறித்து முரசொலி அறக்கட்டளை சார்பில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மத்திய அமைச்சர் எல்முருகன் மேல்முறையீட்டு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதி PR கவாய் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அமைச்சர் எல்முருகன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவதூறு பரப்ப வேண்டும் என்ற நோக்கில் செய்யப்படவில்லை என்று தெரிவித்தார். இதையடுத்து முரசொலி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் உரிய விளக்கம் பெற்று உச்சநீதிமன்றத்தில் தெரிவிப்பதாக கூறினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் அரசியலுக்கு வந்துவிட்டால் எதையும் தாங்கக்கூடிய காண்டாமிருகத்தின் தோல் இருக்க வேண்டும் என முரசொலி அறக்கட்டளைக்கு அறிவுரை வழங்கினர். அம்பேத்கர் நினைவு தினத்தில் அவரின் உருவ சிலைக்கு மரியாதை செய்ய அனுமதி கோரி இந்து மக்கள் கட்சி அளித்த மனு மீது காவல்துறை உரிய பரிசீலனை செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாக்டர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்படுவதையொட்டி சென்னையில் உள்ள அவரது உருவ சிலைக்கு மரியாதை செலுத்த அனுமதி வழங்க வேண்டும் என இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் அருண்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் கடந்த 2021ஆம் ஆண்டு அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை செலுத்த சென்ற இந்து மக்கள் கட்சியினர் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் அனுமதி கோரி பலமுறை மனு அளித்தும் காவல்துறை அனுமதி மறுப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே நாளை சென்னை அம்பேத்கர் மணிமண்டபத்திற்கு செல்லும் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் அவர் மனுவில் கோரிக்கை விடுத்திருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை செலுத்த யாருக்கும் அனுமதி மறுக்கக்கூடாது என தெரிவித்ததுடன் இந்து மக்கள் கட்சி அளித்த மனுவை பரிசீலிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டார்.